ரெண்டு பொண்டாட்டிக்காரனா கூட இருந்துடலாம், ரெண்டு பொண்டாட்டிக்காரனுக்கு ஃப்ரெண்டாவே இருக்கக்கூடாது. எங்க போயிட்டு அந்த சோசிய சார்? என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? வேலைக்கு போலியா? ஆமா, சொன்னா மட்டும் கேட்ட போதாக்க, வெடி வச்சாலே கேட்காது. உன் புருஷன் எங்க? வருஷமா 1995. எப்படி புரிய வைப்ப? எங்க புருஷனை கேட்டீங்க? அவரு மாடியில குளிச்சிட்டு இருக்காரு. நான் மார்க்கெட் போனா லேட் ஆயிடுச்சு, இருங்க வர சொல்றேன். ஐயோ, இந்த ஆள் சொன்னதுக்கு நான் ஒத்துக்கிட்டனே, என் புத்திய சோட்டால அடிக்கணும். யோ சோசியரே, குளிச்சது போதும், வாயா சீக்கிரம் வாயா. என்ன குளிச்சது போதும் மாடியை பார்த்து கத்திட்டு இருக்கீங்க? அவர் இங்க என்ன குளிச்சிட்டு இருக்காரு? இங்கேயும் பாத்ரூம்க்குள்ள மறந்துட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன? நேத்துக்கு அவர் ஜால்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சாமியார் கிட்ட போனேன். அவருக்கு ரெண்டு பொண்டாட்டின்னு சொல்லிட்டாரு. ஏன் சாமியார் போனீங்க? என்கிட்ட கேட்டா நான் சொல்லிருப்பேனே. என்ன சொல்றீங்க? எனக்கும் சோசி திரும்பி சொன்னேன், நீங்க போங்க. என்ன சோசியர் இந்த பக்கம் வரீங்க? அதை ஏன்டா கேக்குறேன்? நம்பர் 1 மறக்குது இருக்காளே, போய் சீக்கிரம் குளிங்க, நான் மார்க்கெட் போயிட்டு வரேன்னு சொன்னா. நான் குளிக்கலான்னு போகும்போது நம்பர் 2 டமார வந்து மாடியில் போய் குளிங்கன்ட்டான். வேற வழி இல்ல மாடிக்கு போய் பாத்ரூம் கதவை திறந்து பைப்பை திரும்பி விட்டு பாத்ரூம் கதவை சாத்திட்டு ஜன்னல் வழியா எகிரி குதிச்சு பைப்பை புடிச்சு இறங்கி வந்திருக்கிறேன். நம்பர் 1 வரதுக்குள்ள இந்த பாத்ரூம் குள்ள புந்துக்கிறேன். நம்பர் 1 ஏற்கனவே வந்தாச்சு. ஐயோ வந்தாச்சா? ஏய், அப்ப ஒண்ணு செய்யறேன், முன்வாசல் வழியா போய் பக்கத்து வீட்டு செவரு கட்ட செவரு தான், அதை எகிரி குதிச்சு பாத்ரூம் குள்ள வந்துடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் போங்க. என் நிலைமைய பாத்தியாடா? 2 பொண்டாட்டியை கட்டிட்டு நான் எவ்வளவு அவஸ்தைப்படுறேன்னு. 2 தடவை பல்லு விளக்குனேன், 2 தடவை வாய் கொப்பிடிச்சேன், 2 தடவை காப்பி சாப்பிட்டேன், 2 காப்பி மட்டும் விட்டா இங்கேயே வாந்தி எடுத்துரும் போல் இருக்கு. சந்தோஷம். உனக்கு என்ன பொண்டாட்டி கவலையும் இல்ல, பல்லு விளக்குற கவலையும் இல்ல. ஒத்துரா என்ன சோசியர் குளிக்கலையா? அது ஏன்டா கேக்குற? குளிக்கலாம்னு பாத்ரூம் கதவை திறந்து எட்டி பார்த்தா என் மாமா டமார் இல்ல, அவன் குடிச்சிட்டு இருக்கான்டா. அவன் சாதாரணமா குடிச்சாலும் பரவாயில்லடா, 2 காலையும் கெட்டியா பஞ்ச வச்சு அரைச்சு குடிக்கிறான்டா. அந்த கேட்காத காதுல தண்ணி உள்ள போயிடக்கூடாதா? அந்த காதுக்குள்ள தண்ணி போனா என்ன, ஆசிட்டு போனா என்ன, சட்டப்படி அந்த டப்பா தலையை குடிக்கவே கூடாது. ஏய், மாடியில பைப்பை திறந்து விட்டுருக்கேன், அத போய் அடைச்சிட்டு வந்துடுறேன். என்னங்க இன்னுமா குளிக்கிறீங்க? சீக்கிரம் வாங்க. டேய், மேல டமார் இருக்காடா. என்ன இந்த பக்கம் போறீங்க? பழைய ரூட் பைப்பு தான். டேய், என் மாமனார் அதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துட்டான்னா சிக்னல்ல ரெடி ஸ்டெடி ஜூட்னு சொல்லி நான் கப்புன்னு வந்துடுறேன். ரெடி ஸ்டெடி ஜூட். டேய், அதுக்குள்ள குளிச்சிட்டான். அட சொல்லி பார்த்தங்க. நல்ல வேளை பைப்ல ஏறும்போது சொல்லாம இருந்தீங்க. தம்பி, ஜோசியர் குளிச்சுட்டாரா? அட மர சைடு போல. இல்ல, நான் குளிச்சிட்டு இருக்கும் போது யாரோ எட்டி பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆமா, இது பெரிய சிலுக்கு சுமிதா, எட்டி பார்த்தாலும். அதை விட தம்பி, நேத்து வரைக்குமாவது காது கொஞ்சம் கேட்டது, இன்னைக்கு காலையில இருந்து ஒரே நிசப்தமா இருக்கே. இப்ப கேக்குதா? கொஞ்சம் கேக்குது. போய் வேலையை பாரு, காய வைக்கணும்ல. போ போ. ரெடி ஸ்டெடி ஜூட். என்னங்க? ஐயையா! என்னங்க? ஐயையா! தம்பி குளிச்சுட்டாரா? சும்மாடா, இவன் வேற. என்னப்பா கேட்டேன்? என்னங்க இது? பேயி. இது பாயி. அது சரி, எங்க மாடியில இருந்து வரீங்க? இல்ல, அந்த தடியரை பார்த்து வாடகை கேட்கலான்னு போயிருந்தேன். அவர் இங்க எல்லாம் இருக்காரு. அதான் நீ ஏன்டா இங்க வந்த? சோசியரே, அடுத்த மாசத்துல இருந்து வாடகை குறைக்கலாம்னு இருக்கேன். டேய், நீ யாரா வீட்டு வாடகை குறைக்கிறதுக்கு? நம்பர் 1 நம்பர் 2. ஐயோ, கேப் பார்த்து அடிக்கிறானே. நீங்க இன்னும் குளிக்கவே இல்லையா? அவ யாருங்க உங்களுக்கு குளிக்கலையான்னு கேக்குறதுக்கு? ஐயோ, என்ன கேட்கல, அவ புருஷனை பார்த்து கேக்குறா. நான் சொல்லல, காது கேட்காது, கண்ணு 1.5. அதான். டேய், நீ போய் குளியாண்டா. ஏங்க வேலைக்காரி கூட கேச்சு? ஐயோ, என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க? இல்ல, வீட்டுக்காரிங்கறத வாய் குளறி வேலைக்காரிங்கறா. வீட்டுக்காரி எப்படி வேலைக்காரி ஆக முடியும்? அதான் நான் சொன்னனே, காது கேட்காது, வாய் ஒன் சைடு அடிச்சிருக்குது பாரு. எங்க வேலைக்காரி என்ன இவ்வளவு அழகா இருக்கிறா? இந்த மாதிரி வேலைக்காரி நான் பார்த்ததே இல்லையே. ஐயோ, ஆளாளுக்கு என்ன வேலைக்காரின்னு சொல்றாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் ஒண்ணுமே புரியல. நான் அப்புறம் சொல்றேன், எல்லாம் மெண்டல் ஃபேமிலி. நீ போ. டேய், தள்ளிட்டு போடா, தள்ளிட்டு போடா. காபி வேணுமா? ஆமா, பாயாசம் வேணும். உங்கள்ட்ட வந்து மட்டன் பாரு. எங்க நானும் போகட்டுமா? உன்னதான்டா சொல்றேன், போடா. இனிமே இங்க நின்னா உன்னை கிழிச்சிருவண்டா. நான் ஏற்கனவே குளிச்சாச்சே. ஐயோ, இந்த வீட்டுல எத்தனை நேரம் குளிக்கிறது? அட முருகா. போறேன். பேசாம வாங்க சொல்றேன். பேச இப்படி வரணும் சொல்லி கூட்டி போடு. ஏய்யா, உனக்கு என்ன தைரியம் இருந்தா கட்டின பொண்டாட்டி நான் இருக்கும்போது இன்னொருத்தி கழுத்துல தாலி கட்டியா? ஐயோ மரகதா, நான் ஆசைப்பட்டு பண்ண கல்யாணம் இல்ல. அந்த ஸ்பாட்ல 2 செகண்ட்ல கத்தி முனையில நடந்து போச்சு. என்ன விடியா, நீ கல்யாணம் ஆரம்பிக்கிறது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நான் சொல்லலாம், அங்க கேட்கணும்ல. பாத்திருக்கிறத அப்பனுக்கு மகளுக்கு காது பெரிய டமாரண்டி. எனக்கு தெரியா, நீ சொல்லிருக்க மாட்ட. இவ்வளவு நடந்திருக்கே, இப்பவாது அந்த பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டியா?
அம்மா தாயே விமலா என்ன மன்னிச்சிருமா. ஏங்க ஏற்கனவே நீங்க கல்யாணமானவங்கங்கறதை என்கிட்ட மறைச்சிட்டீங்க. அதுக்காக நீங்க ஒரு வார்த்தை மன்னிப்பு கேட்டீங்களா? இப்பதான் நான் கேட்டேனேடி. அதெல்லாம் இருக்கட்டும், சரியான கல்லூரி மங்க நீங்க. மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டீங்களா? ஐயோ மரகதா, இவகிட்ட நான் எப்படிடே மன்னிப்பு கேக்குறது? என்ன நம்புடி. அப்ப நீங்க கட்டாயத்தினால தானே அவ கழுத்துல தாலி கட்டினீங்க? ஆமா. நீங்களே ஆசைப்பட்டு கட்டல. இல்ல. நீங்க சொல்றது சத்தியம் தானே? சத்தியம். அப்ப வாங்க, இந்த பாம்பு புத்துல கை விடுங்க. எது புத்துல கை விடவா? நீங்க சொல்றது சத்தியம்னா இந்த புத்துல கை விடுங்க. அதுக்குள்ள கை விட்டா பாம்பு கடிச்சிருண்டி. பாம்பு போய் சொன்னாதான் கடிக்கும், எனக்கு தெரியும். உனக்கு தெரியும், பாம்புக்கு தெரியாதே. இப்ப கை விட போறீங்களா இல்லையா? வேணாண்டி. முடியா? வேணாண்டி. சொன்னா கேளு. அது வேணாண்டி. ஐயோ என்னையா? என்னாச்சு? அடே வாங்க 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 வாங்க. என்ன இவ்வளவு தூரம்? எங்க டாடி கூட லேண்ட்ஸ் பார்க்க வந்தேன். அது என்னமோ தெரியலங்க, இந்த சைடு போகும்போதெல்லாம் என் மனசு தியேட்டர் பக்கமே இழுக்குது. ஹாய் ஹாய் நைஸ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. ஆமா, உங்களுக்கு பாம்பேல மெட்ரோ கோல்டன் மேயர் தெரியுமா? ஐயோ பாம்பே மேயர் யாருன்னு எனக்கு தெரியாதுங்க. ஐயோ அது இல்லைங்க, தியேட்டர். நீங்க நினைச்சா பாம்பே தியேட்டர்ல ஒர்க் பண்ணலாம். மெட்ராஸ்ல தேவி பாரடைஸ், சாந்தி, எங்க வேணாலும் ஒர்க் பண்ணலாம். எடுத்த உடனே மாசம் 3000 ரூபாய் சம்பளங்க. ஏய் பினாயிலே, நினைச்சாலே தலை சுத்துல. அப்புறம் நீங்க கூல் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா, ஹாட் ட்ரிங்க் சாப்பிடுறீங்களா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதையே சாப்பிடுறேன். எப்படியா? இந்தா ஓடி போய் ஸ்டால்ல ஜில்லுன்னு கூல் ட்ரிங்க்ஸ் ரெண்டு வாங்கிட்டு வா. அப்புறம் உங்க அப்பா மில்லு இங்க. டேய் டேய், அட பாவி, அந்த மாதிரி பண்ணிடாதடா. எந்த மாதிரி? ரெண்டு வாங்கிட்டு வர சொன்னதுக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்துட்டு எங்கடா இன்னொன்னு அதான் இன்னொன்னு சொன்னீங்க. ரெண்டு கலரையும் முழுசா வாங்கிட்டு வந்துடுறா. அண்ணே, அப்ப நான் சின்ன பையன், எனக்கு விவரம் பத்தாது. இப்ப நான் மெச்சூர்ட் ஆயிட்டேன்ல. மெச்சூர்ட் ஆயிட்டியா? எப்படா புட்டு சுத்துறது? என்ன பெரிய ஆள் ஆயிட்டேன்? ஓ, அதுக்கு மெச்சூர்னு அர்த்தமா? இதெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா ரெண்டையும் முழுசா வாங்கிட்டு வந்துருப்பா. ஏய் ராயல் லுக்குடா, என் லைஃப் பிரச்சனைடா, உன் லைஃப் இல்ல. ஓ என்னங்க, உங்க அப்பா லேண்ட எதிரில வாங்க சொல்லுங்க. அது என்ன சின்ன சின்ன ஆசை? நான் எல்லாம் பெருசு பெருசா தான் ஆசைப்படுவேன். டேய் அடம் கொன்னியா, இது என்ன அநியாயமா இருக்கு? முதல்ல இருவனா பூவெல்லாம் தொங்கு, பலகாரம் பாலெல்லாம் வச்சிருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன தவிட்டு மூட்டையா இருக்குது? அப்படி எல்லாம் பேசாதீங்க. எங்க பரம்பரையே தவுட்டு வியாபாரம் தானுங்க. எங்க ஐயன் பேரு கூட தவுட்டு ராமசாமி தானுங்க. எங்க அம்மா ஐயன் முதலரு கூட தவுட்டு முட்டையில தானுங்க நடந்தது. அவன் கிடக்குறான் மெத்த வாங்க காசு இல்லாத நாய். டேய் தவிட்டு ராமசாமி, என் வாழ்க்கையவே நாசமாக்கிட்டியாடா. நல்ல வேளை உங்க ஒப்பன் தவிட்டு வியாபாரம் பண்ணா நான் தப்பிச்சேன். உலகாய வியாபாரம் பண்ணியிருந்தான்னா முதல்ல மூக்கு வாயெல்லாம் தண்ணி தான். அதெல்லாம் பேசாதீங்க, சீக்கிரம் வாங்க. செல்லக்கிளி, அவ்வளவு அவசரமா? சி போங்க, வெக்கமா இருக்குதுங்க. சரி, நீ வெக்கப்பட்டு என்ன ஆகிறது? தவிட்டு மூட்டையோ புண்ணாக்கு மூட்டையோ ஒரு சில் பாத்தா ஒரு கல் பாத்தா வா. டேய் இப்பதாண்டா நான் கட்டி பிடிக்கவே ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள அப்பான்றானே எவனோ. எனக்கு முன்னாலே முதல்ல எவனோ நடத்திட்டானா? அப்படி எல்லாம் இருக்காது வா. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. இந்த வீட்டுல எந்த பக்கம் திரும்பினாலும் தூக்கு போட்ட வீடு மாதிரியா இருக்கு. டேய் நான் உனக்கு அப்பனாடா. என்னையும் அம்மாவையும் விட்டுட்டாரு, உனக்கு எப்படிப்பா மனசு? ஐயோ ஐயோ நான் மோசம் போயிட்டேன். அம்மா நான் நம்ப மாட்டேன். அம்மா நான் ஏமாந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணு நடக்கல. எல்லாம் எனக்கு தெரியும். பாங்க நீ ஒண்ணு நடக்க முடியாது. என்ன ஆத்தாள் மகளே, என்ன பிட்பாக்கெட் ரேஞ்ச் பேசுறீங்க? யாருக்கு தெரியும் எந்த புத்தல எந்த பாம்பு இருக்கா? எனக்கு கை விட்டுறாதீங்க. நீங்க இல்லன்னா நான் பிச்சை தான் எடுக்கணும். குழந்தை என்ன பரிதாபமா பேசு பாத்தியா? ஏய் மாமியார், அவன் பிளாக்மெயில் பண்றான், நம்பாத. அட போடா அம்மாக்கு பச்சை மண்ணு ஒய்யா பேசுவான். இன்னையில இருந்து இவன் தான் என் பேரன். இந்த வீட்டுல உண்மை என்ன ஏதுன்னு தெரியற வரைக்கும் கடைசி வரைக்கும் முடங்காத்து நடக்க விட மாட்டேன். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம் மாமியார். மாமியார் இது பாவம். மாமியார் நான் பாவம் மாமியார். அதாதம்மா, போறவங்க திரும்பியா வர போறாங்க, தைரியமா இருமா. ஏப்பா சாவு வீட்டுல கூட உன் புத்தி ஒண்ணு விட்டு போகலையா? கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கா, அவனுக்கு நீ சமாதானம் சொல்லாம குழந்தையாளுக்கு சொல்றியா? ஏன்டா டே சும்மா இருங்க, நீங்க வேற நேரங்க. ஏக்கா ஏக்கா போயிட்டியேக்கா போயிட்டியேக்கா ஏக்கா ஏக்கா ஒரு வார்த்தை கூட சொல்லலையேக்கா ஏக்கா அக்கா 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 ஐயா ஐயா தம்பி. ஐயா பாருங்கய்யா. பாசா ஆமாண்ணே, எங்க அக்கா போக வேண்டிய வயசாது. சாகறதுக்கெல்லாம் ஒரு வயசு இல்ல, எந்த வயசுல வேணாலும் சாகலாம். அக்கா என்ன விட்டு போயிட்டியேக்கா. ஏன் நீ கூட சேர்ந்து போறதானே? நாங்க வேண்டாம் சொன்னோம். தம்பி கட்டின புருஷன் குத்துக்கல்லாட்டு இருக்கா, நீ என்ன கதறி கதறி அழுகிற? அந்த ஆள் கட்டின புருஷன் மட்டும்தான். நான் எங்க அக்காவுக்கு தூரத்து சொந்தம். தூரத்து சொந்தம்னா மெட்ராஸ்ல இருந்து சேலம் வரைக்கும் இருக்குமா? இருக்கட்டு இருக்கட்டு.
இருக்காது தம்பி, அதெல்லாம் இருக்கட்டும். அந்த பாக்கெட்ல வச்சிருக்கிற கொலுசு எடுக்கிறியா? டேய், ஏறா ஏறா ஏறா. பாருங்க ஐயா, கல்யாண வீட்டுல திருநா மன்னிச்சுட்டோம், கோவில்ல செருப்ப திருநா மன்னிச்சுட்டோம். கொஞ்சம் கூட ஈவிரக்கம் இல்லாம செத்த பணத்தை கால் இருந்த கொலுசு அத்திது திங்குது. இது வாயை சும்மா விடலாமா? டேய், அந்த பணம் தூக்கி கீழே போட்டு இவனை தூக்கி அந்த வைங்க. விடுங்க. இந்த நாயை நம்ம சாவு வீட்டு கூப்பிட்டோமா? இந்த கொம்மா டிபன் ரெடி பண்ணிட்டாளா? இன்னும் ரெடியாலப்பா, கொஞ்ச நேரம் ஆகும். அட என்னம்மா அவ டிபன் ரெடி பண்றாங்க அவளும். என்ன இவன் பட்டையும் கிட்டையுமா ஒரு மார்க்கமா வர்றான்? கோவில்ல உண்டை கட்டி வாங்குற மாதிரி. ஏப்பத்தை பார்த்து விடுறா, தென்னை மட்டை எகிரிட போகுது. டேய், பொங்கல்ல நெய் கம்மியா ஊத்துறா. இங்க பாரு, நெய் பிசு பிசுங்குது. அப்படியே சோப்பு டவுன் கொண்டு வா. என்னது பொங்கலா? நேத்துக்கு வரைக்கும் அப்பனும் மகனும் ஓசி குழம்புக்கு வீடு வீடா பிச்சை எடுத்தானுங்க, இன்னைக்கு நெய்யா? சே 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 சே, உங்களுக்கு மேல பாலும் பழத்தையும் சாப்பிட்டு நெஞ்ச கரிக்குது. டேய், கறிக்குண்டா கறிக்கு. எங்காவது பேங்க்ல கொள்ளகள் அடிச்சுட்டானுங்களா? அப்பனும் மகனும் இந்த ஆட்டம் போடுறானுங்கடா சாமி. வாட்டர் வாட்டர் சோப். பாரு, அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்கு. அப்பன் ஒரு பூசணிக்காய்னா மகன் ஒரு கத்திரிக்காய். ஆ? டேய், ஒரு குச்சி எடு. பல்லுக்கு இடையில முந்திரி பருப்பு மாட்டிக்கிடுச்சுன்னு நினைக்கிறேன். சீக்கிரம். இந்தாங்கப்பா. குச்சியால் நோண்டி பல்ல எடுத்துட்டான் போட்டுருக்கு. டேய், முந்திரிய 1 கிலோ 2 கிலோ போடுங்கடா. ஏன்டா கல்யாண வீட்டுல போட்ட மாதிரி 10 கிலோ போட்டிருக்கீங்க? என்னங்க, இட்லி மீன் குழம்பு வச்சிருக்கேன், சூடா இருக்கு, வந்து சாப்பிட்டுருங்க. சத்தம் போட்டு பேசாதீரி. எவனாவது மீன் குழம்புக்கு குண்டாவை தூக்கிட்டு வந்துட போறான். டேய், என்னப்பா? இனிமே எவன் வீட்டுக்கு ஓசி குழம்புன்னு கேட்டு போக கூடாது. நான் என்ன மத்தவங்கள மாதிரி பொண்ணா பெத்து வச்சிருக்கேன்? கண்ணுக்கு அழகா ஒரு சிங்க குட்டியை பெத்து வச்சிருக்கேன். நான் ராஜா, நீ இளவரசன். பெரிய சோழர் பரம்பரை. இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது, இது கண்ணுக்கு அழகா? டேய், அக்கம் பக்கத்து கண்ணுலாம் ஒரு மாதிரி. கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதுலயும் எகுத்த விட்டு கண்ணு ஒரு மாதிரியான கண்ணு. வா, உனக்கு திருஷ்டி சுத்தி போடுறேன். சரிப்பா. என்னது? என்னங்க, என்னாச்சு உங்களுக்கு? இரவாரத்துல அறுவாள் சொல்லி வச்சிருந்தீங்க. வேண்டாங்க வேண்டாங்க. ஏய், விடு. பக்கத்து வீட்டுல கோழி கொச்சுதா, குழம்பு மணந்தாலும் மோப்ப முடிச்சுட்டாலே நாய். அது என்ன பேச்சு பேசுது? இன்னைக்கு உள்ள பூந்து அப்பா நீ மகனை துண்டு துண்டா வெட்டிட்டு வந்துடுறேன். ஐயா, என்ன இருந்தாலும் நீங்க ஒரு போலீஸ்காரர். போலீஸ் ஆகுது, இன்ஸ்பெக்டர் ஆகுது, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். விட மாட்டேன். டேய், போங்க. கைய விட்டியா? கைய புடிச்சா தானே எனக்கு வீரமே வரும். மீன் குழம்பு ரெடியா? ரெடியா தான் சரி, வா, இருக்கு. சாப்பிடலாம்.